அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ நிறைய பிறப்பெல்லாம் இருக்குது. புல்லாகி பூவாகி புழுவாகி மரமாகி நிறைய பிறப்பு எடுத்தோம். கடைசியாக மனுஷ பிறப்பு ஆகும். இந்த பிறப்புக்கு அடுத்த பிறப்பு ஏதாவது இருக்கா, இல்லை ஏதோ முடியுதா? அதை பற்றி கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுங்களா ஐயா? எந்த பிறவியுமே முடியறதே கிடையாது. ஏன்னா அந்த பிறவியை முடிக்கணும்னா மனம்ன்றது ஒன்று மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. மனம் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு அந்த பிறவி அடுத்த பிறவி கிடையாது. மனம் உள்ளவனுக்கு அத்தனை பேருக்கும் பிறவி உண்டு. ஏன்னா பிறப்புக்கு காரணமே ஆசை தான். ஆமாம், கண்டிப்பாக. ஆசைன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக. அந்த ஆசை இல்லைன்னா ஆணும் பெண்ணும் புணர்வு பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக. ஆசை இல்லைன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கணுன்ற எண்ணம் வரப்போகிறதில்லை. எல்லாத்துக்கும் பேச ஆசை. இந்த ஆசை இல்லாமல் எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவன் தான் பிறப்பெடுக்க மாட்டான். இல்லைன்னா இந்த மனிதன் தன்னை அறியாமே இந்த பிறப்பில் வாழ்ந்துட்டு திருப்பி ஃபுல்லாக போவான். இப்போ காலேஜ் முடிச்சாச்சு, ஓகே, ஏன்னா வேலைக்கு போயிடணும். ஆனால் வேலையை கிடைக்கல, காலேஜும் முடிக்க முடியல, திருப்பி 1ஆம் கிளாஸ் படிச்சுன்னு போக வேண்டியது தான். அது மாதிரி புல்லாகி பூண்டாகி திருப்பி வர வேண்டாம், திருப்பி போக வேண்டியது தான். அதனால தான் சொன்னார், எல்லா பிறவையும் எடுத்தாலும் இனி எனக்கு எதுக்கு பிறவின்னா கடவுள். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், இந்த ஒரு 100 பேர் இருக்கிறோன்னா அது 50 பேர் நான் என்னத்துக்கு பிறந்தேன், வேதனையாக இருக்குது வாழ்க்கையே என்னத்துக்கு எனக்கு. 50 பேர் என்ன சொல்கிறான், நான் திருப்பி பிறந்து நான் பெரிய கோடீஸ்வரனாக வாழணும்னு நினைக்கிறேன். இது யார் சொல்கிறது சரி? அவங்களோட கர்ம வினையை பொறுத்து. அப்போ பிறப்புன்றது உன் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி நீ பிறந்துக்கினே இருப்ப. இந்த வாட்டி மனுஷனாக பிறந்துக்கிற, அடுத்த வாட்டி ஒரு மாற்று வயசில் பிறந்துக்குவேன். ஸோ இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி எதுவும் முடிவு ஏதாவது? முற்றுப்புள்ளின்னா உன்னை நீ அறியணும், அப்போ தான் அதான் முற்றுப்புள்ளி. தன்னை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு முற்றுப்புள்ளி. அதுதான் பிறப்பும் தவிர்க்க முடியும். 10 வாட்டி பிறந்தாலும் மனிதனாக பிறக்க முடியும், மற்ற மிருகமாக போக மாட்டான். அப்படி தன்னை அறியாதவன் ஆசையை வளர்க்குறவெல்லாம் எந்த பெரிய ஒன்றாலும் எடுத்துன்னு தெரியும். இப்போ நம்ம குழந்தைய பிறக்கிறோம் ஐயா, பிறக்கும்போது எந்த விதமாக ஆசையோ எது கோபமோ புறாமோ எதுவும் கிடையாது. வளர தான் அது நமக்கு யார் சொல்லி கொடுத்தது உனக்கு? எனக்கு தெரியுது. குழந்தையா இருக்கும்போது எதுவும் தெரியலையே. பிறக்கும்போது ஒன்றுமே தெரியாது. வயசுல இருக்கும்போது வெளிச்சமே இருக்காது, வெளியே வந்து போது தான் வெளிச்சமே வரும். ஆனால் சொல்லி கொடுத்ததெல்லாம் முன்னோருங்க ஆசையை வளர்த்தாங்கல்ல உன் உடம்புல. உன் கண்ணு மூக்கு வாயு காதெல்லாம் கேட்டதில்ல, வளர்ந்து போச்சு. இதை அழிக்கணும். அழிக்க முடியுமா உன்னால? அதுக்கு என்ன வழி? என்ன அதுதான் என்ன வழின்னா, நீ இளமையிலே வந்துக்கணும். என்ன வயசு? 46. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம். அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. போன போக்கில் போக வேண்டியதுதான். வாழ்க்கை முடியட்டும், தன்னை அறியத்துக்கு நான் முயற்சி பண்ணிக்கணும். உபதேசம் வாங்கி உடல் என்ற ஆசையை விட்டு உயிர் மேலே ஆசையை வை. அது மனித பிறப்பு 10 வாட்டி பிறந்தாலும் மனுஷனாக பிறப்பு, வேறு பிறப்பு போகாது. ஆனால் உயிர் மேலே ஆசை இல்லாமல் உடல் மேலே ஆசை வச்சுக்கிறவன் 100 வாட்டி ஆட்டில் பிறப்பான், மாட்டில் பிறப்பான், நாயில் பிறப்பான், நரியில் பிறப்பான். ஸோ அவங்களுடைய கர்ம வினை பேசுனா நம்முடைய அவன் என்ன செய்கிறானா அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை. ஆனால் பிறப்பு இல்லை. பிறப்பு உடல் மேலே ஆசை வரைக்கிறனால மண்ணில் போகுது உடல். அப்போ இந்த உயிர் வாழறதுக்கு ஒரு இடம் வேணும். அது மனித வயிற்றுலையும் போய் பூந்துக்கும், மாட்டு வயிற்றுலையும் போய் பூந்துக்கும். ஆமாம். அதனால எந்த பிறப்பு ஒன்றாலுங்க வரும். ஆனால் உடலை மறந்து உயிர் மேலே ஆசை வச்சின்னா 100 வாட்டி பிறந்தாலும் மனுஷனாகவே பிறப்பேன். இதான் வித்தியாசம். இதுக்காக இருக்கும். ஆத்மானங்க சாமி. நான் ஐயாக்கிட்ட 2015 வாங்கிட்டு இருக்கேன். என் பேர் செல்வம், திருவண்ணாமலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி குரு பூர்ணிமா. ஆலகால நீளம் உண்ட அம்மை உம்மை பாகனே, அங்கமெல்லாம் அரவம் புண்ட ஆதிமாய ரூபனே, ஜீவனை சிவமாக்கிய சிவகுருநாதனே, சிவசுப்பிரமணியனே, அமுது கடையும் போது அதில் உருவான ஆதியே நித்யானந்த ஜோதியே. என்கிட்ட நித்யானந்த ஜோதின்னா அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். ஆனால் இறைவன் வச்ச பேர்னு கேட்டால் சர்க்குரு நித்யானந்தன் பேர். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு குரு பூர்ணிமான்னு கேட்டால் 84,000 கோடி ஜீவராசி இருக்குது. அதில் பாம்பு நிறைய வகையான பாம்பு இருக்குது. ஆனால் ஏதோ 1000ல் ஒரு பாம்பு தான் நாகமணி இருக்கும். தன்னுடைய விஷபாகத்தை சேர்த்து அமுதமாக ஆக்கி அது மாணிக்கமாக ஆக்கி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரும். அது எல்லா பாம்புக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. கோடியில் ஒரு பாம்புக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம சிவனை பார்த்தது கிடையாது, பெருமாளை பார்த்தது கிடையாது, எவனையும் பார்த்தது கிடையாது, எந்த சித்தரையும் பார்த்தது கிடையாது, ரமணர் ராமகிருஷ்ணன் அவன் இவன் எவனுமே பார்த்து கிடையாது.
நமக்கு தெரிஞ்ச ஒரே குரு, நான் பார்த்த குரு, ஞானம் அடைஞ்ச குரு, உலகத்துக்கெல்லாம் ஜோதியான குரு என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி மட்டும்தான். இன்னைக்கு பார்த்தோம்னா அங்கே படம் வச்சிருப்பாங்க. இது ஏன் இந்த படம் வச்சிருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? தன்னுடைய 16 கலை, சந்திரக்கலைன்னு பேர், மனம் என்று பேர் அதுக்கு. அதை அடக்கி தன்னுடைய சக்தியை மேல்நிலைக்கு, அந்த பாம்பை மடக்கி, தன்னுடைய அந்த மனம் என்ற பாம்பை மடக்கி குண்டலி சக்தின்னு பேர் ஏற்றி சிரசு மேலே வைக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்குமானா கிடைக்காது. அப்படி இந்த உலகமெல்லாம் ஒளி வீசக்கூடிய சக்தி உள்ளவர் தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி. அதனால தான் சாமிக்கு இன்னைக்கு குரு பூர்ணிமானா எல்லாமே குரு கிடையாது. ஊரில் பேசுகிறவங்க பூரா குரு கிடையாது, பூர்ணத்துவம் அடைஞ்சிருக்கணும். அந்த பாம்பை தேடி மாணிக்கத்துக்கு எவ்வளோ விலை தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இந்த மாணிக்கத்துக்கு, தங்கத்துக்கு, சொர்க்கத்துக்கு எவ்வளோ விலைன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இன்னைக்கு எல்லா வெளிநாட்டுக்காரங்க உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு எல்லாம் விலை போட்டு வாங்குறாங்களாங்களா? இந்த பாம்பு ஞானம் பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை பார்க்க வராங்க, விலை போட்டு வாங்க வராங்க. அதுக்கிட்ட கிடைக்குமான்னு சொல்லிட்டு வாங்க வரக்கூடிய பாம்பு தான் இந்த பாம்பு. நாகமணிக்கு சமமானது, ஈசனுக்கு சமமானது, கடவுளுக்கு சமமானது. அவருக்கு மட்டும்தான் நம்ம கூடவே இருந்து பூர்ணத்துவம் அடைந்தவர்னா குரு பூர்ணிமா நாள். இந்த சப்த ரிஷி, அந்த ரிஷியும் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்மளா புலிவீடு கிடக்கிறது தான். நம்முடைய ரிஷி யாருன்னு கேட்டால் இவர் தான். நம்மளுக்கு சிவா யாருன்னு கேட்டால் இவர் தான். குரு யாருன்னு கேட்டால் இவர் தான். என் அப்பா அம்மா யாருன்னு கேட்டால் இவர் தான். சொல்ல மாட்டேன், எவனையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன், ஏன்னா பார்த்தது கிடையாது, அதெல்லாம் போயிட்டாங்க. ஏன்டா இந்த உயிர் இருக்க வரைக்கும் இந்த ஜென்மம் எதுக்கு கேட்டால் இவரை பற்றி பேசுறது தான். இறைவன் என்னை அவ்வளோ தூரத்தில் 250 கிலோமீட்டர் இருந்து அமைச்சிருந்தா இவரை பற்றி பேசுறதுக்கு ஜென்மம் எடுத்த உடல் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நித்யானந்த ஒரு சொல்லிட்டு தான் உயிரே பிரிஞ்சு போவோம். அவ்வளோதான். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஒரு சின்ன கேள்வி. சரி. இந்த கண்ணதாசன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா? கண்ணதாசன். ஆமாம். அவன் என்ன பண்ணான்னு கேட்டினா, மது உண்டு மாது உண்டு, சோறு உண்டு சுகம் உண்டு, சொர்க்கத்தில் இடம் உண்டு பாடுறான் அவன். மது மாது சோறு சுகம் கறி சோறுலாம் தின்னுட்டு நானும் சொர்க்கத்தில் போகணுன்னு சொல்கிறான். பட்டினத்தர் சொல்கிறான் கேட்டினா, கண்ணுண்டு காதுண்டு மூக்குண்டு, கண் எதிரே வரும் மரளி விட்ட மாயை தூது என்று எண்ணாமல் சுகம் என்று எண்ணுகின்ற பாதகரேன்னு பாடுறான். அவன் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறான். 2 பேருமே ஞானி தான். எதை எடுத்துருது எதை உறது? 2 பேர்த்தையும் இந்த 2 கையில் வச்சுங்க. ஒருத்தன் அப்படி சொல்லிட்டான். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இது எல்லாமே மரளி வீடு தூதுப்பா, இதுக்கிட்ட மயங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யமனோட பாச வழியில் சிக்கி ஒரு நாள் சின்ன பெண்ணும் ஆகிடுவோம் அப்படின்னு யார் சொல்கிறாரு? பட்டினத்தார் சொல்கிறாரு. ஒருத்தர் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அடையலை, இதெல்லாம் பார்க்கல, இதெல்லாம் அனுபவிக்கலைன்னா நான் என்னத்தர சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? இந்த பிறவி இறைவன் கொடுத்ததே இதெல்லாம் அனுபவிக்கத்தான் அப்படின்னு தான் பாடணும். அதை அப்படின்னு பாடினா இல்லையா? இது எப்போ பாடினா தெரியுமா? அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒன்று எழுதுறதுக்கு முன்னாடி பாடணும். ஆமாம். ஆனால் எழுதுட்டான். எழுதும்போது ஒரு வார்த்தை போடுறான், இந்த உலகம் என் வாழ்க்கை வரலாறை படிக்கணும். ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழக்கூடாதோ அப்படிலாம் நான் வாழ்ந்துட்டேன். அதனால் எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது நீ எப்படி வாழணும்னு நான் சொல்கிறதுக்கு. எப்படி உலகத்தில் யார் எப்படிலாம் வாழக்கூடாதுன்னு இருக்காங்களோ அப்படிலாம் நான் வாழ்ந்ததுனாலேயே வாழ்க்கை எதுன்னு என்னால் சொல்ல முடியும். அப்போ இந்த தைரியம், இந்த அனுபவம், இந்த ஞானம்லாம் எங்கே வந்ததுன்னா இந்த பொய்யான இன்பத்தெல்லாம் தேடி தேடி போய் பார்த்து அதோட கரையை அடைய முடியுமா அப்படின்னு தேடுறதோட விளைவு எங்கேயுமே கிடைக்கல, இறைவனை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு பின்னால் அவன் பாடுறதுக்கு முன்னால் பண்ண இந்த தவறுகள் தான் காரணம். அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், உனக்கு இன்பம் வேணுமா பொண்ணுக்கிட்ட இருக்குது, உனக்கு இன்பம் வேணுமா மதுக்கிட்ட போ, உனக்கு இன்பம் வேணுமான்னு உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பத்தையே தேடி தேடி அலைய விட்டதோட விளைவு இவன் அதை தேடி தேடி அலைஞ்சி அனுபவித்து சீன்னு வெறுத்து போய் பின்னால் இவனே பட்டினத்தாரா மாறுறான். யாரால முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இவன் பட்டினத்தாரா மாறணும்னா முன்னால் அருணகிரியோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறான். யாரு? கண்ணதாசன். அதோட விளைவு தான் ஞானிகளே சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னோட பாடல்கள்லாம் அழகாக சொல்லிட்டு போவான். கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை செய்த தெய்வம். அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமா? கல்லில் தேர வச்சுக்கிறான். அதை வாழறதுக்கு யாரா காசு காத்து கொடுத்தா? அது எப்படி வாழுது? அது சோறு கேட்க போச்சு,
தண்ணிக்கு எங்கே போச்சு? பஞ்சபூதத்தோட துணை இல்லாமல் ஒரு கல்லுக்குள்ளே ஒரு தேரை உயிர் வாழுது. இது யாரோட துணையால் வாழ்ந்துருக்குது? அப்போ அதுக்கு உயிர் கொடுத்தவன் எவன்? யார் கேட்குறா? கண்ணதாசன் தான் பண்ணான். அதே பெண்ணு பித்தனா இருந்த அதே கண்ணதாசன் இப்போ ஞான பித்தனா பாடுறான். சாமி, கல் இருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை செய்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம். கனிக்குள்ளே வண்டு இருக்குதுப்பா, அதுக்கு துணையாக இருந்தவன் யார்? கேள்வி கேட்குறான். அறிவில் கலகத்தை உண்டு பண்ணுறான். யார் யார் யாருன்னு கேட்டு அவன் வேற யாரும் இல்லை, இறைவன் தான் அவனாக இருக்கிறான். முன்ன யாரை தேடி போனான், இப்போ யாரை தேடி வந்திருக்கிறான்? முன் வாழ்க்கை அருணகிரிஞானோட வாழ்க்கை, பின் வாழ்க்கை பட்டினத்தாரோட வாழ்க்கை தான் கண்ணதாசனோட வாழ்க்கை. இது ரெண்டுமே அர்த்தமான வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்கு பாடத்தை கொடுத்துக்கிறான் இறைவன். இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஒரு பக்கம் மட்டும் பார்த்தோம்னா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவனோட இன்னொரு பக்கம் இருக்குது. அவன் இந்த உலகத்தை ஒரு குழந்தையோட தன்மையிலேருந்து பார்த்தான். ஒரு குழந்தைக்கு என்ன இருக்கும்? இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம கையில் என்ன காசு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவோம். கையில் காசு இருந்தால் ஒரு கடைக்கு போவோம், கையில் காசு இருந்தால் ஒரு பொருள் வாங்குவோம். குழந்தைக்கு அந்த கவலை இருக்குதா? பார்த்ததெல்லாம் ஊனணுவோம். அந்த பாவனையில் உலகத்தில் வாழ்ந்து 50 வயசானாலும் அவன் குழந்தையாகவே இருந்து செத்து போனான். சார், இப்போ ஒரு குழந்தையாகவே 50 வயசுக்கு இருக்க முடியும்னா அவன் ஞானம் அடையாமல் இருக்க முடியுமா? இருந்திருக்கிறான். எதுக்காக? உலகத்தில் எப்படியும் ஞானத்தை அடைய முடியும்னு இருக்கணுன்றதுக்காக உலகத்தில் இறைவன் உருவாக்குறான். சாமி, கண்ணதாசனோட வாழ்க்கை ஒரு ஞான வாழ்க்கை. சரிங்களா? சாதாரண வாழ்க்கையே கிடையாது.